தனக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் 1980களிலிருந்து பல திரைப்படங்களை தயாரித்து வருகிறார் நடிகர் கமலஹாசன். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு அவர் நடித்து தயாரித்த விக்ரம் திரைப்படமானது அவருக்கு பல கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து அவர் லைகா நிறுவனத்திற்காக இந்தியன் 2 திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதன் பின் மீண்டும் தனது நிறுவனத்தின் மூலம் அமரன், தக்லீஃப் போன்ற திரைப்படங்களை தயாரித்திருந்தார். தக்லீஃப் திரைப்படத்தை தொடர்ந்து அன்பறிவு இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் கமலஹாசன். இந்த திரைப்படத்தையும் கமலஹாசன் தனது ராஜ் நிறுவனத்தின் மூலமாகவே தயாரிக்க உள்ளார். இந்த நிலையில் கமலஹாசன் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளாராம். அதாவது இனி தனது சொந்த நிறுவனத்தின் திரைப்படங்களில் மட்டுமே கமலஹாசன் நடிக்க உள்ளாராம். இனி ராஜ்கமல் நிறுவனத்தின் படங்களில் மட்டுமே கமலஹாசன் நடிப்பாராம். இவ்வாறு ஒரு முடிவை அவர் எடுத்துள்ளாராம். இந்தியன் 3 திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது. அந்த வகையில் இந்தியன் 3 திரைப்படம் தான் கமலஹாசன் வேறு ஒரு நிறுவனத்தில் நடிக்கும் கடைசி திரைப்படம் என்றும் கூறப்படுகிறது. இத்திரைப்படத்திற்கு பிறகு கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்தின் கீழும் நடிக்க மாட்டார் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது.